சரி, இந்த கணக்கு பாருங்க, ஒரு வித்தியாசமான கணக்கு. டிஎன்பிஎஸ்சில கேட்டசம், குரூப் 4ல கேட்டசம். 7 சிலந்திகள் 7 கூடுகளை 7 நாட்களில் செய்தால் ஒரு சிலந்தி ஒரு கூட்டினை எத்தனை நாட்களில் செய்யும் அப்படின்னு கேக்குறாங்க. முதல்ல சிலந்தி கூடுகள் நாட்கள் எல்லாம் எழுதிக்கிறோம். சரிங்களா? 7 சிலந்திகள் 7 கூடுகளை 7 நாட்களில் செய்தால் ஒரு சிலந்தி ஒண்ணு ஒரு கூட்டினை எத்தனை நாட்களில் செய்யும் கேக்குறாங்க. எத்தனை நாட்கள் கேக்குறாங்க, எக்ஸ் வச்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்ப என்னன்னா 7 சிலந்தி 7 கூடுகளை 7 நாட்கள் செய்யும். எது ஒர்க்கு? கூடுகள் தான் ஒர்க்கு. சரிங்களா? இதுதான் வந்து என்னது ஒர்க்கு. கூட்டு தானே செய்யறோம். சரிங்களா? சரி, அப்ப இதுதான் ஒர்க்கு. அப்ப இதுதான் டினாமினேட்டர்ல எழுதணும், கீழே எழுதணும். சரிங்களா? அப்ப 7 சிலந்தி ஃபர்ஸ்ட் லைன் எழுதுறேன். 7 சிலந்தி எழுதிங்க. எத்தனை கூடு? 7 கூடு. இது கீழே தான் எழுதணும். அது 7 நாட்களுங்க. 7 × 7 வகுத்துல என்ன எழுதணும்? 7 எழுதிங்க. சரிங்களா? ஏன்னா இதான் ஒர்க் செய்யுது, அதை வந்து கீழே எழுதணும். ஈக்குவல் டு போடுங்க. ரெண்டாவது லைனுக்கு வாங்க. ரெண்டாவது லைன் என்னன்னா 1 × இது எழுதக்கூடாது, இதுதான் கீழே எழுதணும். ஏன்னா இது ஒர்க்கு. அது என்னது? எக்ஸ். வகுத்துல என்னது? 1. ஓகேங்களா? சரி, இப்ப என்ன பண்ணுங்க, 7 7 கேன்சல் பண்ணுங்க. இங்க 1 விட்டுறலாம். இங்க மீதி என்ன ஆகுது? எக்ஸ் மட்டும் தான் இருக்குது இந்த பக்கம். சரிங்களா? இந்த பக்கம் என்ன ஆகுது? 7. அப்ப எக்ஸ் ஈக்குவல் என்னது? 7 ஆன்சர். சரிங்களா? அப்போ ஒரு சிலந்தி ஒரு கூட்டினை 7 நாட்கள்ல செய்து முடிக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.